ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அரைக்கீரை கடையலும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரைக்கீரை கடையிறதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, ஒரு 4 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கீரையை குக்கரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மணல் எதனா இருந்ததுன்னா போயிடும். ஒரு 200 ml வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில். அதை ஊற்றிக்கோங்க குக்கரில். ஊற்றிட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். வந்த பிறகு எடுத்து இறக்கி வச்சுருங்க. அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். கீரையை நம்ம குக்கர்லேருந்து சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் எடுத்து போட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கடையலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நம்ம மேலே தெறிக்கும். கீரையை நம்ம கடைஞ்சிட்டே இருக்கும்போது தான் உப்பு போடணும். நான் வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன் அப்படின்னா கீரையோட கலர் மாறிடும். ஸோ நான் கொஞ்சம் கடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறேன்னா உப்பை ஆட் பண்ணி அதையும் கடைஞ்சிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடைஞ்சி முடித்த பிறகு அது ஒரு 3/4 பதம் கடைஞ்ச பிறகு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் கொட்டிட்டு அதை மறுபடியும் நம்ம ஒரு கடைஞ்சோன்னா சூப்பரான கீரை ரெடி ஆகிடும். அதோட அரோமாவும் அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுக்கு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு முழு சைஸ் உருளைக்கிழங்கை பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு ஒரு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 4 பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த உளுந்து கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. மூடினிட்டு ஒரு 5 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோன்னா அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது நான் சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதனால் 1 ஸ்பூன் சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலரிட்டு லிட் போட்டு மூடிக்கோங்க. இதையும் என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு இடு நம்ம திறந்து கலரி விட்டுட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா அது அடிப்பிடிக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடும். கீரைக்கு சூப்பரான காம்பினேஷன். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.